அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லீமுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவனிடத்தில் முதன்மையானதாக எது இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டும். அதே போல அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் ஒருவன் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கடுமையான வேதனையை வைத்திருப்பதாகும், அவனுக்கு தண்டனையை வழங்குவதாகவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். 4வது அத்தியாயத்திலே 14வது வசனமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்து அவனது வரம்புகளை மீறுபவனை நரகில் நுழை செய்வோம், அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான். இன்னும் அல்லாஹ் மேலும் சொல்கிறான், அவனுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வது அத்தியாயத்திலே 14வது வசனமாக சொல்லி காட்டுகின்றான். இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், கொஞ்சம் கூர்ந்து இந்த வசனத்தை ஒவ்வொரு வார்த்தையாக கவனித்து பாருங்கள். அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்தாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதனை என்று சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுடைய சட்டதிட்டங்களை மீறுவது, அல்லாஹுடைய சொல்லை மீறுவது, அல்லாஹுடைய கடமைகளை மீறுவது, இப்படி அல்லாஹுக்கு மாறு செய்தால், அல்லாஹுடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் மாறு செய்தோம் என்று சொன்னாலும், இன்னும் அவனுடைய தூதருக்கு அல்லாஹுடைய தூதர் ஒன்றை சொல்லியிருப்பார்கள், அல்லாஹுடைய தூதர் ஒன்றை செய்து காட்டியிருப்பார்கள். ஆனால் அல்லாஹுவுக்கும் கட்டுப்படாமல், அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் யார் மாறு செய்கிறார்களோ, மாறு செய்தாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், யார் மாறு செய்து அவனது வரம்பை மீறுகிறாங்களோ அவனை நாம் நரகத்தில் நுழைய செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு ஏராளமான விஷயங்களில் அல்லாஹுடைய கட்டளைக்கும் இன்னும் நபி அவர்களுடைய போதனைக்கும் மாறு செய்யக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ விஷயங்களில் வரம்பு மீறுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சொல்கிறான், அவர்களை நாம் நரகில் நுழைய செய்வோம். இன்னும் அது மட்டுமில்லை, நரகத்தில் நுழைய செய்வது மட்டுமில்லை, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான், வெளியே வர முடியாது. அந்த நரகம் அவனுக்கு நிரந்தரம் என்று சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அவனுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு, சாதாரண வேதனை இல்லை, ரொம்ப இழிவாக கருதக்கூடிய ஒரு வேதனை நாம் அவனுக்கு சுவைக்க செய்வோம், அவனுக்கு உண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இதே விஷயத்தை குறித்து அல்லாஹ் வேறொரு வசனத்தில் 72வது அத்தியாயத்திலேயே 23வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்விடமிருந்தும் அவன் தூதருக்கு செயல்களில் இருந்தும் எடுத்து சொல்வதை தவிர வேறு இல்லை, அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்வோருக்கு நரக நெருப்பு உள்ளது, அதில் என்றென்றும் அவர் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வேலை, அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை சொல்வதை தவிர வேறு எந்த வேலையும் இல்லை அவருக்கு. அவர் சொன்னதற்கு யார் மாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு நரக நெருப்பு உள்ளது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். ஒவ்வொரு முஸ்லீமும் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு முஸ்லீம் அல்லாஹுடைய தூதருக்கு அப்படியே நாம் கட்டுப்படுகிறோமா? அவர் எத்தனை விஷயங்களை, எத்தனை போதனைகளை செய்கிறார். வியாபாரத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், இந்த தர்மத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், ஒரு அமானிதத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், எத்தனையோ விஷயங்களை போதித்திருக்கிறார்கள். இன்னும் சாதாரணமாக உறக்கமாக இருந்தாலும் அல்லது நம்முடைய உலக வாழ்க்கையாக இருந்தாலும், இப்படி கணவன் மனைவிக்கிடையே எதுவாக இருந்தாலும் சரி, நபி அவர்கள் சொன்ன போதனைகளை ஒரு மனிதன் அப்படியே கட்டுப்படுகிறானா? அதற்கு அப்படியே செயல்படுத்தி நடக்கின்றானா? இல்லை என்று பார்த்தால் அவன் அதை விட்டு வரம்பு மீறுகிறான் என்று பார்த்தால் பெரும்பாலான ஆண்களும் பெண்களும் அல்லாஹுடைய தூதருடைய விஷயத்தில் வரம்பு மீறக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான், யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படவில்லையோ, யார் மாறு செய்கிறார்களோ, யார் வரம்பு மீறுகிறார்களோ அவர்களுக்கு நரகத்திலே நாம் நுழைய செய்வோம், அவர்கள் அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள், அவனுக்கு இன்னும் மேலும் இழிவு தரும் வேதனையும் உண்டு என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறானே. இந்த வசனத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா?
அல்லாஹுடைய தூதருக்கும் அல்லாஹுவுக்கும் நாம் அப்படியே கட்டுப்பட்டு நடக்கின்றோமா என்று நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தும் ஆய்வு செய்து பாருங்கள். அதாவது தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையே உறவு, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உறவு, அல்லது வியாபார உறவாக இருந்தாலும் சரி, அதில் நாம் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு அந்த உறவை நாம் அமைத்து கொள்கின்றோமா என்று ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் சரியாக இருக்கிறோமா அல்லது வரம்பு மீறுகிறோமா அல்லது மாறு செய்கிறோமா என்று அந்த ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த திட்டமிடுதலிடுங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையை சீராக அமைத்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறான். அவனுக்கு நிரந்தரமான நரகம், இன்னும் அவனுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு என்று சொல்கின்றானே, அதிலிருந்து ஒவ்வொரு மூமினும் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த கடுமையான நரக நெருப்பிலிருந்து ஒவ்வொரு மனிதன் காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்திற்குள்ளே நுழைய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.